இதான எங்களுக்கு தரப்பட்ட படம். ஓகே, கேள்வி பாருங்க. 2008 ஆகஸ்ட் 57. இது காவலிடும் இலையினால் தொங்கவிடப்பட்டுள்ளதும் மின்னோட்டம் கியூவை காவுகின்றதுமான சிறிய உலோக குண்டு ஒன்று மின்னேற்றப்படாத கடத்தும் பொற்கோளத்தினுள் சிறிய துவாரத்தின் ஊடாக அதன் அடியை தொடும் வரைக்கும் படிப்படியாக செலுத்தப்பட்டு பின்னர் அதே விதத்தில் அகற்றப்படுகிறது. அப்ப இப்படி என்ன செய்யலாம்? இந்த கோலம் வந்து இது சொல்லியிருக்காங்க. இது வந்து கியூ ஏற்றம் வச்சிருக்கிறாராம். ஓ, கியூ ஏற்றத்தை காவக்கூடியது. இதுலயும் கியூ இல்ல, இதுல வந்து கியூ ஏற்றம் வச்சிருக்காரு. சரிதானே? இதுல கியூ ஏற்றம் வச்சிருக்காராம். ஆஹ் வேற என்ன சொல்லியிருக்காங்கடா, ஒரு இது வந்து மின் ஏற்றப்படாத மின்னேற்றப்படாத கடத்தும் பொற்கோலம். இது ஒரு மின்னேற்றப்படாத கடத்தும் ஒரு பொற்கோலம். சரியா? இதுல வெவ்வேறு நிலைகள்ல உலக குன்ற தானங்கள் வந்து தரப்பட்டிருக்குதான். நேரம் டியுடன் பொற்கோளத்தின் புற மேற்பரப்பின் மீது வடிவாத பார்த்துக்கொள்ளும் புற மேற்பரப்பின் மீது மின்னேற்றம் கியூவின் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. புற மேற்பரப்புல இது எப்படி இருக்குன்னு புற மேற்பரப்புல பார்ப்போம். இப்ப பாருங்க, இவர் வந்து வெளியில இருக்கிறார், இதுக்கும் இதுக்கும் எந்த கேப்பும் இல்லை. சோ இதுல வந்து ஏற்றம் தூண்டப்பட்டிருக்குன்னு சொன்னா நோ சார்ஜஸ் வந்து எதுவுமே வந்து இதுல என்ன செய்யப்படாதுன்னா தூண்டப்படாது. அப்ப டீல இருந்து T1 வரைக்கும் எந்த ஏற்றமும் வந்து அதன் மீது தூண்டப்படாது. வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இருந்து இது வரைக்கும் T1 வரைக்கும் என்ன செய்யாதுன்னு சொன்னா எந்த ஏற்றமும் தூண்டப்படாது. ஏன் எந்த ஏற்றமும் தூண்டப்படாது? அவர் அப்பா வந்து ஒன்னிக்கார் T7 வெளியில இருக்கிறார். சோ அந்த டைம்ல இதுல வந்து எந்த விதமான ஏற்றமும் வந்து தூண்டப்பட மாட்டுச்சு. இப்ப அப்படியே T1 நேரத்துக்கு போகும். T1 நேரத்துக்கு போனதுக்கு பிறகு இப்ப இவர் வந்து லைட்டா உள்ளுக்கு நுழைய ஆரம்பிச்சுட்டார். அப்படித்தானே? இந்த படத்துல உங்களோட படத்தின் படி இவர் உள்ளுக்கு நுழைய ஆரம்பிச்சுட்டார். இப்ப சொல்லுங்க, சப்போஸ் இது கியூ ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல மேற்பரப்புல இவர் என்ன செய்வார்? கியூவுக்கு எதிரான ஏற்றத்தை உருவாக்குவார். சப்போஸ் இது வந்து ஒரு பிளஸ் ஏற்றம் என்று சொல்லுங்களேன். அப்ப இதுல மேற்பரப்புல என்ன செய்யும்? அந்த பொற்கோளத்துல, அதாவது இது ஒரு கடத்தும் கோலம் என்றதால இதுகளுக்கு ஒரு மைனஸ் ஏற்றம் தூண்டப்படும். அப்ப இதுக்கு நிகரான பிளஸ் ஏற்றம் வந்து அதுல புற மேற்பரப்புல தூண்டப்படும் பிள்ளைகள். அப்படிதானே? இதுக்கு நிகரான பிளஸ் ஏற்றம் என்ன செய்யும்? அதுக்கு புற மேற்பரப்புல தூண்டப்படும். அப்ப புற மேற்பரப்புல இதுல ஏற்றம் தூண்டப்படக்குள்ள இவர் என்ன செய்வார்? T1 நேரத்துல ஒரு ஏற்றத்தை வந்து பெற்றுக்கொள்ளும். T1 நேரத்துல அவர் வந்து ஒரு ஏற்றத்தை பெற்றுக்கொள்வார். இது வரைக்கும் முடிஞ்சா பிள்ளைகள்? அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் நீங்க டிரெக்டா இந்த கன்செப்ட்ல இருந்தே ரெண்டாவது ஆன்சரும் வராது, மூன்றாவது ஆன்சரும் வராது, நாலாவது ஆன்சரும் வராது. ஒன்று அல்லது அஞ்சு ஆன்சர் தான் வரப்போகுது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க இருக்கலாம். சின்ன ஒரு விஷயத்தின் மூலம் நான் என்ன செஞ்சிடலாம்? மூணு ஆன்சரை நெக்லெக்ட் பண்ணி விட்டுறலாம். இப்ப எங்களுக்கு அடுத்த பிரச்சனை முதலாவது ஆன்சரா மூணாவது ஆன்சர். இப்போ வரும் T2 நேரத்துக்கு. T2 நேரத்துக்கும் அவர் எழுதியிருக்காரு, உள்ளுக்குள்ள வந்து ஒன்று இருக்காரு. அப்ப உள்ளுக்குள்ளனா இதுக்கும் இதுக்கும் தொடுகை இல்லை. ஆஸ் இட் இஸ் அப்படியே தூண்டப்பட்ட ஏற்றம் வந்து இதுல மறை ஏற்றம் அப்படியே இருப்பார். சோ இதுக்கு நிகரான ஏற்றம் புறமேற்பரப்புல அப்படியே இருப்பார். சோ T2 நேரம் வரைக்கும் என்ன செய்யாது? மாறாது. இப்ப T3 நேரத்துக்கு போவோம். T3 அடுத்ததா வந்து T4. இந்த மூன்று நேரங்களுக்கும் படியா பார்த்துக்கணும். அப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு? இப்ப இந்த மேற்பரப்பை வந்து டச் பண்றார். டச் பண்ணிட்டா இப்ப நாம சப்போஸ் இதை பிளஸ் ஏற்றம் எடுத்தோம்னா இதுக்குரிய மைனஸ் ஏற்றம் இதுல இருப்பாரு தானே. உதாரணத்துக்கு இதுல 10 பிளஸ் கியூ இருக்குன்னு சொன்னா இங்க வந்து -10 கியூ வந்து தோன்றப்பட்டிருக்கும். அப்ப இவர் வந்து இதுல தூண்டுனோனைக்கு இங்க இருக்கிற மைனஸ் சார்ஜை நான் என்ன செய்வாருண்டா, இதுல இருக்கிறதெல்லாம் இதுளுக்கு போவார். இதுளுக்கு போய் இந்த உள் மேற்பரப்பை வந்து உள் மேற்பரப்பை என்ன செஞ்சிருக்கும்? அப்படியே தான் என்ன செய்யும்? உள்மேற்பரப்பை வந்து நடுநிலையாக்கிடும். ஆனா புறமேற்பரப்புல தூண்டப்பட்ட பிளஸ் ஏற்றம் வந்து தொடர்ந்து அப்படியே தான் இருப்பாரு. ஏன்னா இதுளுக்கு வந்து, அதாவது இந்த குண்டோட வந்து சேர்ந்தது உள்மேற்பரப்புல தூண்டப்பட்ட ஏற்றம் தான். சோ அதான பிள்ளைகள் T3 நேரம் வரைக்குமே கூட என்ன செய்யாது? ஏற்றம் வந்து மாறாது. இப்ப அவர் என்ன செய்யறாரு? அதுக்குரிய மைனஸ் ஏற்றத்தை பெற்று இவர் நடுநிலையாயிட்டு அவர் போய் கொண்டிருக்காரு. சோ அதால அடுக்கங்காலையும் வந்து எந்த மாற்றமும் வராது. சோ இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும். பிளேன்